ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்ல செகண்ட் டாபிக் என்னது குப்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு குப்தர்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாமா? ஓகே, பொதுவாக குப்தர்களோட காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வியல் கலைகளின் காலம், நெக்ஸ்ட்டு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம குப்தர்களை பற்றி பார்த்துருவோம். குப்தர்களில் ஃபஸ்ட்டு வந்து யார் வருவார்னா ஸ்ரீகுப்தர். இவர் தான் குப்த வம்சத்தையே தோற்றுவிச்சிருப்பார். செகண்ட் இவரோட பையன் கடோத்கஜர் வருவார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கடோத்கஜருக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா சந்திரகுப்தா ஒன். நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தர் வருவார். நெக்ஸ்ட்டு சந்திரகுப்தா டூ. சந்திரகுப்தா டூக்கு அப்புறம் குமாரகுப்தர். குமாரகுப்தருக்கு அப்புறம் ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர். ஓகேயா? இதுதான் ஆர்டரு. இப்போது ஒவ்வொரு குப்த அரசரை பற்றி நம்ம பார்த்துருவோம். இதில் ஸ்ரீகுப்தர், இவர் தான் குப்த வம்சத்தை தோற்றுவிச்சான்னு சொல்லியிருப்பேன். இதில் ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் என்ன பேர்னா மகாராஜா அப்படிங்கிற பேர் ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் இருக்குது அப்படின்னு நமக்கு கல்வெட்டு சொல்லும். நெக்ஸ்ட்டு சந்திரகுப்தா ஒன்னை பற்றி பார்த்துருவோம். முதல் பேரரசர், குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் அப்படின்னு யார் கேட்டால் நம்ம யாரை சொல்லணும்? சந்திரகுப்தா ஒன். இவருக்கு என்ன பேர்னா அதிராஜா மகாராஜா அப்படின்ட்டுன்னு ஒரு பேர் இருக்கும். ஓகேவா? அதிராஜா மகாராஜா அப்படிங்கிற பட்டத்தை இவர் சூடியிருப்பார். இவர் வந்து லிச்சாவி அரசி. சந்திரகுப்தரை பற்றி சொல்லணும்னா சந்திரகுப்தா ஒன்னை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து லிச்சாவி அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து இவர் மணம் முடிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு அந்த லிச்சாவி அப்படிங்கிறது என்ன, கங்கைக்கும் நேபாளத்தரைக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் தான் மெஹ்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு, இவரை பற்றி தான் சொல்லும். மெஹ்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லணும்னா சந்திரகுப்தா ஒன்றை பற்றி சொல்லும். மெஹ்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு இதை நிறுவனது யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அவருடைய தாத்தா காண்டி மெஹ்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டை இது பண்ணியிருப்பார். ஓகேவா? இவரோட பையன்தான் இனி யார்? சமுத்திரகுப்தர். ஓகேவா? நம்ம சமுத்திரகுப்தரை பற்றி பார்ப்போம். சமுத்திரகுப்தரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கவிராஜா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கவிராஜா அப்படின்னு சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லுவோம். நெக்ஸ்ட் இவர் வந்து அஸ்வமேத யாகம்லாம் நடத்தியிருப்பார். அதுக்கப்புறம் தென்னிந்தியா வரை போர்த்தெடுத்த ஒரே அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். தென்னிந்தியாவில் யாரை பல்லவ மன்னன் விஷ்ணுகோபனை அவர் வந்து தோற்கடிச்சிருப்பார். ஓகேவா? விஷ்ணுகோபனை இவர் வந்து தோற்கடிச்சிருப்பார். ஓகே, இவர் தான் கவிராஜா. இவரை பற்றி என்ன சொல்லணும்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு இவரை பற்றி சொல்லணும். இவருடைய அமைச்சர் யாருன்னா ஹரிசேனர். 33 லைன்ஸில் இவரை பற்றி பிரயாகை மெய்க்கித்து எழுதியிருப்பார். ஓகே, அவ்வளோதான். இனி இவருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தரோட பையன் யாருன்னா சந்திரகுப்தா டூ. ஓகேவா? சந்திரகுப்தா டூ. இவருக்கு நிறைய பட்டப்பேர் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டுப்போம் விக்ரமாதித்யன் ஸ்டோரி. அந்த விக்ரமாதித்யா யாருன்னா சமுத்திரகுப்தர் டூ. ஓகேவா? இப்போது இரண்டாம் சந்திரகுப்தர், அவருக்கு நிறைய பட்டப்பேர் இருக்குது. எனது தேவஸ்ரீ, தேவராஜர், விக்ரமாதித்யன், நரேந்திர சிம்மசந்திரர் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகேவா? இவர் தான் மெஹ்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டை யார் அவர் தாத்தா காண்டி நிரூபிப்பார். சந்திரகுப்தர் ஒன்றுக்காண்டி நிரூபிப்பார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சந்திரகுப்தா டூக்கு அப்புறம் நம்ம யாருன்னா குமாரகுப்தர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்திருப்பார். அதுக்கப்புறம் குமாரகுப்தருக்கு வந்து சிறப்பு பேர் என்ன? சக்கராதித்யர். குமாரகுப்தருக்கு சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சக்கராதித்யர் தான் குமாரகுப்தருடைய சிறப்பு பெயர். அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். இவர் தான் குப்த வம்சத்தோட கடைசி பேரரசர். இவர் வந்து யாரை ஹீனர் படையெடுப்பை எதிர்த்திருப்பார். ஹீனர் படையெடுப்பை இவர் தான் சமாளிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் குப்த வம்சத்தின் கடைசி அரசர்னு யார் கேட்டால் விஷ்ணுகுப்தர்னு வருவாங்க. கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். கடைசி பேரரசர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ குப்த வம்சத்தை பற்றி நமக்கு நிறைய சான்றுகள், நம்ம ஒரு வரலாறுன்னு வந்துட்டாலே சான்றுகள் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஒன்று தொல்லியல் சான்றுகள். இந்த சான்றுகளே 3 வகை சொல்லுவோம். தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், நாணய ஆதாரங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தொல்லியல் சான்றுகளை பற்றி பார்ப்போம். ஓகேவா? என்னது குப்த அரசுகள் எழுதப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு மெஹ்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இது நம்ம யார் சொன்னால் யார் நிறுவியிருக்காங்க? இரண்டாம் சந்திரகுப்தர். யாருக்காண்டி? முதலாம் சந்திரகுப்தர்காண்டி. நெக்ஸ்ட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி என்னதெல்லாம் சொல்லுதுன்னா உதயகுடி குகை கல்வெட்டு, மதுராப்பாறை கல்வெட்டு, சாஞ்சிப்பாறை கல்வெட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தரின் பிதாரித்தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னா ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு கத்வாப்பாறை கல்வெட்டு. வேறு என்னென்னதெல்லாம் சான்றுகள் இருக்குன்னா மதுபான், செப்பு பட்டயம்,
சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. ஓகேவா. இலக்கிய சான்றுகள் என்னதெல்லாம் பார்ப்போம். நீதி சாஸ்திரம், விஷ்ணு மத்சய வாயு பாகவத புராணங்கள், அதுக்கப்புறம் நாரதருடைய நீதி சாஸ்திரம். இன்னொன்று முக்கியமானது என்ன, காமாந்தகருடைய நீதி சாரம் அப்படிங்கிற ஒரு நூல், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் கருவூல முறையை பற்றி சொல்லுவோம், அவங்களோட ஃபினான்சியல் சிஸ்டத்தை பற்றி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த நூலுடைய ஆத்தர் அதாவது தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யார் எழுதுனான்னு கேட்டால் விசாகதத்தர். அதுக்கப்புறம் காளிதாசருடைய நாடகங்கள் அதெல்லாம் உள்ளே இருக்குது, நம்ம என்னென்ன நாடகங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தரோட காலத்தில் யார் வந்திருக்கா, பாஹ்யான் அந்த அப்படிங்கிற சீன புத்தத்துறவி வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் பீரியடில் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, இதெல்லாம் ஹர்ஷர் இது வம்சம் வர்த்தமான வம்சத்தில் வரும், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹர்ஷரின் ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்சிகா. ஹர்ஷர் என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்காங்கன்னா ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்சிகா. யுவான் ஸ்வாங் என்ன நூல்னா சியூக்கி. ஓகேவா. இது நமக்கு கேட்க சான்சஸ் இல்லை, பிகாஸ் சிலபஸில் இல்லை. சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்கணும்னா இது கேட்கலாம், ஏன்னா இது ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கு. ஓகேவா. ஓகே, குப்த வம்சத்தை நிறுவப்படுது. குப்த வம்சம் நிறுவப்படுது நான் ஆல்ரெடி சொன்னதான். குப்த வம்சத்தை நிறுவனம் யாருன்னா ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரோட வடிவம் இவருடைய தான். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரோட வடிவம் யாருடையன்னு நம்ம சொன்னால் யார் குலது போடணும், ஸ்ரீகுப்தர் குலது போடணும். அதுக்கப்புறம் கடோத்கஜ், இவங்க 2 பேரும் என்னென்னு சொல்லியிருக்காங்க, மகாராஜா. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லணும்னா உங்களோட பீரியட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இவர் வந்து லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த யாரை மனம் முடிச்சிருக்காரு, குமாரதேவி. இவர் வந்து தங்க நாணயங்களை சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரோட உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் லிச்சாவையா அப்படிங்கிற வாசகமும் அந்த காயினில் பொறிச்சிருக்காங்க. லிச்சாவிங்கிறது என்னென்னா பழமையான கனசங்கத்தில் ஒன்று. அது வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான், கங்கைக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி. நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தர் 335 380 வரைக்கும். இது ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மறைக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இயர்ஸ் ரொம்ப மெனக்கிட வேண்டாம். சமுத்திரகுப்தர் அந்த குரோனாலஜிக்கல் யாருக்கு அப்புறம் யார், அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தரோட பையன் தான் சமுத்திரகுப்தர். இவரோட அவைக்கள புலவர் யாருன்னா ஹரிசேனர். இவர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அலகாபாத் தூணில் பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. எத்தனை லைன்ஸ்னால் 33 லைன்ஸில் எழுதியிருப்பார். ஓகேவா. ஓகே, பிரசஸ்தி அப்படின்னா என்னென்னா ஒருவரை பாராட்டி புகழ்கிறது தான் பிரசஸ்தி. இதுதான் அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகேவா. ஓகே, குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். எப்படி ஒருங்கிணைக்கப்படும்னா சமுத்திரகுப்தர் தான் வடக்க தெற்க எல்லா பக்கமும் போர் தொடுத்திருப்பார். இதில் தென்னிந்தியாவில் வந்து போர் தொடுத்து விஷ்ணுகோபன் அப்படிங்கிற அரசனை வந்து தோற்கடிச்சிருப்பார். இது கொஸ்டின்பா கேட்பாங்க, இது இம்பார்ட்டன்ட். தென்னிந்தியா வரை படையெடுத்த அரசர் யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர். யாரை தோற்கடிச்சார்னா பல்லவ அரசர் விஷ்ணுகோபன். ஓகேவா. அதுக்கப்புறம் தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை அவருக்கு கீழே கப்பங்கட்ட செஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் வட இந்தியாவில் 9 அரசர்களை அவர் தோற்கடிச்சிருப்பார். ஓகே, வட இந்தியாவில் 9, தென்னிந்தியாவில் 12. ஓகே, அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். ஓகே, இதுவும் கேட்பாங்க. சமுத்திரகுப்தர் வந்து என்ன மதத்தைனா விஷ்ணுனாலே வைணவ மதம். அதுக்கப்புறம் இவர் வந்து அஸ்வமேத யாகம் நடத்தியிருப்பார். அதுக்கப்புறம் தங்க நாணயங்களை வெளியிட்டிருப்பார். இது இந்த வருஷம் குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின். தங்க நாணயங்களை வெளியிட்டார்னா சமுத்திரகுப்தர். அதுக்கப்புறம் இவர் வந்து வீணை வாசிக்க போல் இருக்கும். அதனால் இவருக்கு இசை மேலே பிரியமாக இருக்கிறதுனால கவிராஜா அப்படிங்கிற பேர். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்பா. பாக்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் புத்தரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவர். சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் யாருன்னா ஸ்ரீ மேகவர்மன். இவரை பற்றி சொல்லணும்னா ஸ்ரீ மேகவர்மன் வந்து இலங்கையிலேருந்து இவருக்கு நிறைய பரிசு பொருள் அனுப்பிச்சு கயாவில் வந்து நான் ஒரு புத்தமடம் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டுப்பார். சமுத்திரகுப்தரும் பர்மிஷன் கொடுத்துருப்பார். ஓகேவா. ஓகே, நம்ம 2ஆம் சந்திரகுப்தர் பற்றி பார்ப்போம். 2ஆம் சந்திரகுப்தர் வந்து சமுத்திரகுப்தரோட பையன். நெக்ஸ்ட்டு விக்ரமாதித்யர் அப்படிங்கிற நிக் நேம் அவருக்கு இருக்குது. ஓகேயா. இவர் வந்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றியிருப்பார். நெக்ஸ்ட்டு சாக அரசர்களை இவர் தோற்கடிச்சிருப்பார். யார், 2ஆம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தராலேயே சாக அரசரை தோற்கடிக்க முடியாது. ஆனால் இவர் வந்து தோற்கடிச்சிருப்பார் சாகரை. எப்படி சாக அரசரை தோற்கடிச்சிருப்பார்னா, இவரோட பொண்ணு வந்து அங்கே அரசருக்கு வாகட இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அது மூலமாக ஒரு அலைன்ஸ் வச்சு அது மூலமாக தோற்கடிச்சிருப்பார். அப்போது இவரோட படம் பெருசாயிரும்ல, அதனால் அப்படி தோற்கடிச்சிருப்பார். சாக அரசரை தோற்கடிச்சதுனால இவருக்கு என்ன பேர் இருக்குன்னா 2ஆம் சந்திரகுப்தருக்கு சகாரி. இதுவும் கேட்பாங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. சகாரி அப்படிங்கிற நிக்நேம் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாஹ்யான் அப்படிங்கிற புத்தத்துறவி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இதுவும் கேட்பாங்க. பாஹ்யான்கிற புத்தத்துறவி யார் காலத்தில் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேவா. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, விக்ரமாதித்யா அவையில் இருந்த நவரத்னங்கள் யாரோட அவையில் இருந்தாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேவா, இல்லை விக்ரமாதித்யர். சமஸ்கிருத புலவர்னு கேட்டால் காளிதாசர்,
கரிசேனர்னா சமஸ்கிருத புலவர், அகராதியல் ஆசையார்னா அமரசிம்மர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சாய்ஸில் கேட்பாங்க, அதாவது மேட்ச்சில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மருத்துவர் அப்படின்னா தன்வந்திரி, ஜோதிடர் அப்படின்னா காகபானகர், சன்கு அப்படிங்கிறவர் யாருன்னா கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வந்து வானியல் அறிஞர், வராக வானியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வராச்சியார்னா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் அப்படின்னா மாய வித்தைக்காரர். இதெல்லாம் கேட்டிருக்காங்கப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள் என்னதெல்லாம்? விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இதில் சகாரிங்கிற பேரையும் ஆட் பண்ணிக்கோங்க, இது 11th புக்கில் இருக்குது. ஓகேவா? ஓகே, முதலாம் குமாரகுப்தர், சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் அவரோட பையன் முதலாம் குமாரகுப்தர் அரியணை ஏறுறாரு. அவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாரு. இவருடைய நிக்நேம் என்ன சொல்லியிருக்கேன்? சக்கராதித்யர். ஓகேயா? ஓகே, இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். புத்த துறவி பாக்யான் வந்து இரண்டாம் சந்திரகுப்த பீரியடில் இந்தியாவுக்கு வராரு. அதுக்கப்புறம் பாக்யான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடு செழிப்போடு வாழ்ந்துரு. ஓகேவா? பாக்யான் வந்து பாடலிபுத்திரத்தை மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கண்டன் தான் இது, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் தான் குப்த வம்சத்தோட கடைசி பேரரசர். இவர் வந்து கீனர்களுடைய படையெடுப்பை ஃபேஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் கீனர்களை ஃபஸ்ட்டு தோக்கடிச்சிருப்பார். ஆனால் மறுபடியும் ரிட்டன் அவங்க வருவாங்க. ரிட்டன் 12 வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க. ஆனால் அப்போது அவங்க ஜெயிச்சிருவாங்க கீனர்கள். ஓகேயா? அதுக்கப்புறம் மிகச்சிறந்த குப்த பேரரசர்கள் கடைசி பேரரசர் யாருன்னா நமக்கு யார்? பாலாதித்யர். முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பேரில் இவர் அரியணை ஏறிப்பார். இவர் வந்து யாருன்னா மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வர்றாரு. அதாவது ஹீனருடைய பையன்தான் ஹீனர்கள். சரி, ஓகே, மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்திருப்பார். ஃபஸ்ட் நம்ம ஹீனர்களை பற்றி பார்ப்போம். ஹீனர்கள் வந்து ஒரு நாடோடி பழங்குடியின மக்கள் தான் ஹீனர்கள். ஓகேயா? அந்த ஹீனர்களுடைய தலைவர் யாருன்னா தோமார்னு ஒரு அரசர் இருப்பார். அந்த தோமாரரோட பையன் தான் மிகிரகுலர். ஓகேவா? இப்போது தோமாரர் வந்து யார் பீரியட்னா ஸ்கந்தகுப்தர் பீரியட். மிகிரகுலர் யார் பீரியட்னா பாலாதித்யர், முதலாம் நரசிம்மகுப்தர் பீரியட். ஓகேயா? ஓகே, இப்போது குப்த பேரரசரோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். கடைசி அரசர்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர், கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர். ஓகேயா? மிகச்சிறந்த அப்படின்னு வந்துட்டால் யார் வருவாங்க? முதலாம் நரசிம்மகுப்தர், அதாவது பாலாதித்யர். ஓகேயா? ஓகே, நம்ம அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். இது ரொம்ப முக்கியம். குப்த அரசர்கள் என்னன்னா தெய்வீக உரிமை கோட்பாடுனா என்னென்னா அவங்க வந்து கடவுளோட பிரதிநிதி தான் நான் அப்படின்ட்டு அப்படி ஆட்சி செய்வாங்க மக்களை. அதனால தான் தெய்வீக உரிமை கோட்பாடு. ஓகேயா? இதே மாதிரிக்கில் டெல்லி சுல்தான்ஸில் பால்பன் ஆட்சி செய்வார். ஓகேயா? இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் என்னென்ன அழைக்கப்படுறாங்க? தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர். உயர் பதவி ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர்னு அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு குப்த பேரரசு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பேரரசை வந்து என்னென்னு பிரிக்கிறாங்கன்னா புக்தி, தேசம் அல்லது புக்தின்னு பிரிக்கிறாங்க. ஓகேயா? தேசம் அல்லது புக்தின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷயா, அந்த விஷயா வந்து கிராமிகா. ஓகேவா? இந்த பேரரசு வந்து தேசம், தேசம் அல்லது புக்தி. அந்த தேசம் அல்லது புக்தியை என்னது விஷயாவை பிரிக்கிறாங்க. விஷயா வந்து கிராமிகான்னு பிரிக்கப்படுது. ஓகேவா? அந்த பேரரசு வந்து அரசர் ஆழ்வார். அதுக்கப்புறம் தேசம் அல்லது புக்தியை வந்து உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர் ஆளுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் விஷயம் வந்து விஷயபதி அப்படிங்கிறவங்க ஆளுவாங்க. கிராம அளவில் கிராமாதியக்ஷா அப்படிங்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் 4னா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அவங்களுடைய அரசரை பற்றி கேட்பாங்க. இதுவே குரூப் 1னா அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், குரூப் 1, குரூப் 2 மேக்ஸிமம். குரூப் 4 ஃபுல்லுமே அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வச்சு தான் கேட்பாங்க. இதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, சம்டைம்ஸ் மேட்ச்சில் கொடுக்கலாம். பாலாதிகிரதா அப்படிங்கிறவங்க யாருன்னா காலப்படை தளபதியை தான் பாலாதிகிரதா அப்படின்னு சொல்கிறோம். மகா பாலாதிகிரதனா குதிரைப்படை தளபதி. ஓகேவா? வெறும் பாலாதிகிரதானா காலப்படை தளபதி, மகா பாலாதிகிரதனா குதிரைப்படை தளபதி. இதில் தூதகாங்கிறதுனா ஒற்றற்படை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்களுடைய சமூகம், சொசைட்டி எக்கனாமிக்காக பார்ப்போம். நிலம் மற்றும் விவசாயிகள். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமாந்தகர் அப்படிங்கிறவர் நீதிசாரம் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார். அது வந்து குப்தர்களோட ஃபினான்சியல் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? ஓகே, நிலவரி தான் அவங்களுடைய முக்கிய வருவாயாக இருந்தது. ஓகே, குப்தர் காலத்தில் நிலங்களை எப்படிலாம் வகைப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி மேட்ச்சில் நிறைய டைம் கேட்டது. க்ஷேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள், அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள். இதில் க்ஷேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், சேமமாக இருக்கும் வேளாண்மை பண்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள், அப்ரகதானா
ஆரண்யம் அப்படின்னாலே நம்ம காடுன்னு சொல்லுவோம். அதனால் ஆனை வந்துட்டாலே காடு அது சம்மந்தப்பட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. வஸ்தினா வசிப்பிடம், அதாவது இருக்கிறதுக்கு, குடியிருப்பதுக்கு. குடியிருப்ப இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? வசிப்பிடம் சொல்லுவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு வணிகம், வர்த்தகம். அவங்களுடைய வணிகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அவங்க வந்து 2 டைப்ஸாக வணிகர்கள் இருந்திருக்காங்க. ஒன்று சிரேஸ்தி, இன்னொன்று சார்த்தவாகா. சிரேஸ்திங்கிறது என்னன்னா ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்கிறவங்க. சார்த்தவாகாங்கிறது ஊர் விட்டு ஊர் போய் வணிகம் செய்கிறவங்க. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அவங்களோட என்னதெல்லாம் அவங்களுடைய வணிக பொருட்கள்னால் மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள். ஓகேவா. குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் குப்தர் காலத்தில் என்ன இருக்குன்னா அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குற முறை இருந்திருக்கு. அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை கூற்று காரணத்தில் இருந்து குப்தர் பீரியடில் இருந்துச்சுன்னா இருந்துச்சு. இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு நாலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தோம். நாலந்தா யூனிவர்சிட்டி யார் தோற்றுவிச்சிருப்பா சொல்லுங்கள்? யார்? குமாரகுப்தர் தோற்றுவிச்சிருப்பாரா? ஓகே. 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசோட ஆதரவில் வந்துச்சு. நெக்ஸ்ட் யாருன்னா கண்ணோசியை சேர்ந்த ஹர்ஷரோட ஆதரவில் அது சிறப்புற்றன்னு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கிய பாடப்பிரிவு என்ன? நாலந்தா யூனிவர்சிட்டியில் யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம். அதில் யுவான் சுவாங் வந்து படிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட்டு நாலந்தா யூனிவர்சிட்டியில் 8 மகா பாடசாலைகள் இருக்குது, 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருக்குது. 8 பாடசாலை, 3 லைப்ரரிஸ். ஓகேவா. 8, 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாலந்தா வந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது. ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றா இருக்குது. ஓகேவா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹீனர்கள். இது நான் அப்படியே சொன்னது தான். ஹீனர்கள் வந்து நாடோடி பழங்குடியினர். அவங்க வந்து அட்டிலாவின் தலைமையில் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்திற்கு இது பண்ணியிருக்காங்க. அங்கே போய் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து ஸ்கந்தகுப்தரை தோற்கடிச்சிட்டாங்க. தோற்கடிச்சதுக்கப்புறம் தோற்கடிச்சிருக்காங்க. அவர்களோட தலைவர் யாருன்னா தோரமானார். நான் சொன்னோம்ல, தோரமானருக்கு அப்புறம் அவரோட பையன் மிகிரகுலர் வராரு. இவங்க 2 பேரும் பயங்கரமாக இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கையில் தான் யசோதர்மன் அப்படிங்கிறவங்க மிகிரகுலரை தோற்கடிச்சு அவங்கள இந்த இந்தியா விட்டு விரட்டியிருக்காரு. யார் தோற்கடிச்சிருக்கா? யசோதர்மன் தான் தோற்கடிச்சிருக்காரு. ஹீனர்களை வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஓகேவா. ஓகே. குப்தர் காலத்தில் வணிக நகரங்கள், முக்கிய வணிக நகரங்கள் என்னென்னு பார்த்தா பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. ஓகேயா. ஓகே. இதில் வந்து மேலை கடற்கரை துறைமுகங்கள். இது கேட்க பாசிபிள் இருப்பா. மேலை கடற்கரை துறைமுகம் என்ன? கல்யாண், மங்களூர், மலபார். ஓகேவா. கல்யாண், மங்களூர், மலபார் வந்து மேலை கடற்கரை துறைமுகம். கீழே கடற்கரை துறைமுகம் என்ன? வங்காளத்திலேருந்து தாமிரலிப்தி. ஓகேவா. கீழே கடற்கரை துறைமுகம் இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. கீழே கடற்கரை துறைமுகம்னா வங்காளத்தில் உள்ள தாமிரலிப்தி. ஓகேயா. ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினாரா. குப்தர்களுடைய பொற்காசுகள் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா தினாரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர்கள் தான். இது இந்த வாட்டி குரூப் 2 கொஸ்டின். குப்தர்களின் நாணயப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இவர் தான் தங்க நாணயத்தை இது பண்ணியிருப்பார். ஓகேயா. அதுக்கப்புறம் உலோகவியல். உலோகவியலை பொறுத்த வரைக்கும் குப்தர் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் ரொம்ப செழிப்போட்டிருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்லலாம்னா மெஹ்ரோல் இரும்புத்தூண் கல்வெட்டு. அது இன்னை வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ போடுறதா பாலமே துருப்பிடிச்சு இத்து போய் பிஞ்சு போயிடுது. பட் அங்கே அப்போ உள்ள இரும்புத்தூண் இன்னை வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்குது. ஓகேயா. இது பெரிய விஷயம். அப்படிங்கிற அவங்க உலோகவியலில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சந்திரகுப்தர். இது ஆல்ரெடி சொன்னதான். மெஹ்ரோலி இரும்புத்தூண் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் நிறுவியிருப்பார். அதில் 1ஆம் சந்திரகுப்தருடைய சாதனைகள் இருக்கும். அவ்வளோதான். குப்தர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் என்னதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. அவங்களுடைய சொசைட்டியை பற்றி பார்ப்போம். குப்தர்களுடைய சமூகம் என்னது இருக்குன்னு. 4 வர்ணாசிரம சமூகம் தான். அதாவது வர்ணாசிரம சமூகம் தான் எங்கள் குப்தர் பீரியடில் இருந்துச்சு. 4 வர்ணாசிரம சமூகம். அதுக்கப்புறம் அது தந்தை வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. தந்தை வழி சமூகம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். கல்யாணம் அப்படியே பாய்ஸ் டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரிக்கில் இருக்கும். ஓகே. குபேரனாக துருபசுவாமினி. இவங்க 2 பேர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய மனைவியர். குபேரனாக துருபசுவாமினி. அதுக்கப்புறம் உடன்கட்டை ஏறும் வழக்கம் குப்தர் பீரியடில் இருந்துச்சுன்னா இருந்துச்சு. ஓகேயா. ஓகே. நெக்ஸ்ட்டு அடிமை முறையும் குப்தர்கள் பீரியடில் இருந்திருக்கு. அடிமை முறையும் குப்தர்கள் பீரியடில் இருந்திருக்கு. அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சமயம். அவங்க என்ன சமயத்தை ஃபாலோ பண்ணாங்க? சமுத்திரகுப்தர், 1ஆம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம். இது கேட்பாங்கப்பா. அஸ்வமேத யாகம் யாரெல்லாம் குப்தர்களில் பண்ணாங்கன்னா சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர். இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு பாசிபிள் நிறையவே இருக்குது. இப்போ மேக்ஸிமம் கூற்று தான் கேட்குறாங்க. ஓகே. குப்தர்கள் காலத்தில் உருவ வழிபாடு யார் காலத்தில் தான் தொடங்கினா குப்தர்கள் காலத்தில் தான். சைவ சமய பிரிவுகளும் சைவ வைணவ பிரிவுகளும் குப்தர் காலத்தில் தான் தோன்றியிருக்குது. ஓகேவா. நம்ம ஓகே. நம்ம கலையும் கட்டடக்கலை. கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் யாருன்னா குப்தர்கள். கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர் யாருன்னு கேட்டால் குப்தர்கள் போடணும். ஓகேயா. அது என்னென்ன? ஓகே. கட்டுமான கலையில் நம்ம சொன்னோம்னா கட்டடக்கலையை ஒரு 3 வகையாக பிடிப்பாங்க. அது என்னதுலான்னு கேட்டிங்கன்னா நாகரா. ஓகேவா. நாகரா. அதுக்கப்புறம் திராவிடா. இன்னொன்று நடு பாணி ஏதோ ஒன்று.
சரி, நாகராங்கிறது என்னென்னா, இந்த செகண்ட் உள்ளது எனக்கு மறந்துருச்சு. நாகராங்கிறது வடக்கு, நார்த் சைடு ஃபாலோ பண்ணுவாங்க. திராவிட பாணிங்கிறது வந்து தெற்கு. கோவில் கட்டணும் தெற்கு ஃபுல்லாமே என்னது, திராவிட பாணி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேயா? ஓகே. நம்ம தஞ்சை பெரிய திராவிட பாணிக்கு எக்ஸாம்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலை சொல்லிடுவாங்க. நாகரா கோவில்னா அங்கே ஃபுல்லுமே கூம்பு இப்படி இருக்கும். கோவில் ஃபுல்லுமே இப்படி இருக்கும். ஓகேயா? ஓகே. இது நம்ம யூனிட் 8ல் நல்லா தெளிவாக பார்ப்போம். ஓகே. எத்திக்ஸ் அதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அஜந்தா, எல்லோரா, மகாராஷ்டிரா. ஓகே. கோவில்கள் என்னென்னதுலான்னா அஜந்தா, எல்லோரா, பாக், உதயகிரி இதெல்லாம் அவங்க இதில் கோவில்கள் குறிப்பிடத்தக்க குடைவரை கோவில்கள் என்னதுலான்னா அஜந்தா, எல்லோரா, பாக், உதயகிரி இதெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்டுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அஜந்தா எல்லோரும் எங்கன்னா மகாராஷ்டிரா, பாக் வந்து மத்திய பிரதேசம், உதயகிரி வந்து ஒடிசா. ஓகேவா? இதெல்லாம் குடைவரை கோயில்கள். நெக்ஸ்ட்டு நாலந்தாவில் 18 அடி உயரமுள்ள செப்புச்சிலை. அதுக்கப்புறம் சுல்தான்கஞ்சில் வந்து 7 அடி உயரமுள்ள புத்தரோட உலோக சிற்பம் இருக்குது. இது வந்து உலோக சிற்பக்கலைக்கு இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அஜந்தாவில் வந்து குகை ஓவியங்கள் இருக்குது. குவாலியரில் பாக் குகையில் ஓவியங்கள் இருக்குது. ஓகேயா? ஓகே. இலக்கியம் என்னதுலான்னு பார்த்தா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராகிருதம் வந்து கீழ்த்தட்டு மக்கள், அதாவது லோக்கல் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜாக என்ன இருந்திருக்குன்னா பிராகிருதம் இருந்திருக்கு. சமஸ்கிருதம் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஓகேயா? ஓகே. அதுக்கப்புறம் பாணினி வந்து என்ன நூல் எழுதியிருக்காங்கன்னா அஷ்டத்தியாயி. பாணினி என்ன நூல்னா அஷ்டத்தியாயி. பதஞ்சலி என்ன எழுதியிருக்காங்கன்னா மகாபாஷ்யம். பாணினி வந்து அஷ்டத்தியாயி, பதஞ்சலி வந்து மகாபாஷ்யம். இது இம்பார்ட்டன்ட்பா, மேட்ச்சில் கேட்பாங்க. சந்திரகோமியம் வந்து சந்திரகோமியர் அப்படின்றது சந்திர வியாகரணம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. காளிதாசர் வந்து என்ன எழுதியிருக்கிறாரு? காளிதாசர் வந்து சாகுந்தலம் அதை எழுதியிருக்கிறாரு. காளிதாசர் வந்து சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் இதெல்லாம் அவருடைய நூல்கள். அதுக்கப்புறம் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் இதுவும் எல்லாத்தையும் எழுதின யாருன்னா காளிதாசர் தான். ஓகேயா? ஓகே. கணிதம், வானியல், மருத்துவம் என்னதெல்லாம் பூஜ்யத்தை யார் கண்டுபிடிச்சாருன்னா ஆரியப்பட்டர். தசமையன் கண்டுபிடிச்சதும் குப்தர்கள் பீரியடில் தான் அதான் சொல்லியிருக்காங்க. ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற புக்கு எழுதின யாருன்னா ஆரியப்பட்டர். அதுக்கப்புறம் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் வானியல் ஆய்வாளர் யார்? ஆரியப்பட்டா. ஓகேயா? ஓகே. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார்? தன்வந்திரி. நெக்ஸ்ட்டு மருத்துவத்துறை புகழ்பெற்ற அறிஞர் யாருன்னா தன்வந்திரி. மருத்துவ அறிவியல் அறிஞர் யாருன்னா சாரக்கர். அதுக்கப்புறம் சுஷ்ருதர் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர். அவ்வளோதான்ப்பா. ஓகே. இதோடைய 6th புக்கு முடிஞ்சுது. இனி 11th புக்கு பார்ப்போம். ஓகே. 11th புக்கில் குப்தர். 11th புக்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்கப்பா, பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஓகே. இதுவும் பார்த்துருவோம். குப்தர் காலம் வந்து பொற்காலம். இது ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்தது தான். பண்பாட்டு மலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம் இப்படிலாம் அழைக்கப்படுது. யாருடைய காலம்? குப்தர்கள் காலம். ஓகேயா? ஓகே. ஓகே. நம்ம வரலாற்று சான்றுகள், வரலாறை நம்ம 3 இதாக சொல்லலாம். 3 வகையான சான்றுகள். அது ஆல்ரெடி பார்த்தோம். இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், இன்னொன்று என்னது நாணய ஆதாரங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இலக்கிய சான்றுகள் பார்ப்போம். நாரதர், விஷ்ணு ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி, காத்தியாயனர் ஸ்மிருதி இதெல்லாம் நமக்கு ப்ரூஃபாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காமாந்தவருடைய நீதிசாரம் இது ஃபினான்சியல் சிஸ்டத்தை பற்றி சொல்லுது. தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் இது யார் எழுதுனா? விசாகதத்தர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு காளிதாசரோட படைப்புகள், பாஹ்யன் குறிப்புகள். பாஹ்யன் எப்போ வந்திருக்காரு? 2ஆம் சந்திரகுப்தர் பீரியடில் வந்திருப்பார். ஓகேயா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கல்வெட்டு சான்றுகளை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி சொன்னது தான். மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யார் பீரியடில்? 2ஆம் சந்திரகுப்தர் 1ஆம் சந்திரகுப்தருக்கு சாதனை சொல்லியிருப்பார். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லுது. இது வந்து ஹரிசேனர் தான் இவரோட அவைக்கள புலவர். எத்தனை லைன்ஸில்? 33 வரிகளில் நாகரி லாங்குவேஜில் எழுதியிருப்பார். ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு நாணய ஆதாரங்கள் என்னன்னு பார்த்தலாமா? நாணய ஆதாரங்கள் வந்து தங்க நாணயங்களில் குப்த அரசர்களுடைய பட்டங்களை பற்றி சொல்லியிருக்குது. தங்க நாணயங்களை குப்த அரசர்களுடைய பட்டங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள் இதில் நம்ம ஆல்ரெடி 6th புக்கில் பார்த்த மாதிரிகள் தான். யார்? 1ஆம் சந்திரகுப்தர் அவங்களாம் வருவாங்க. அவங்களும் நாணயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நாணயத்தில் முதல் உருவம் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும்? ஸ்ரீகுப்தருடைய உருவம் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றுனா படிச்சுட்டு வரையில் முன்னாடி படித்தா ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு முதலாம் குப்தவம்சத்தோட தோற்றத்தை பற்றி பார்ப்போம். குப்தவம்சத்தை யார் நிறுவியிருக்கா? நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஸ்ரீகுப்தர். அதில் யாருக்கெல்லாம் மகாராஜா பட்டம் இருக்கும்? ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும். ஓகேயா? 1ஆம் சந்திரகுப்தர் குமாரதேவி அப்படிங்கிற லிச்சாவி அரசை இது நம்ம பார்த்தது தான். இது வந்து லிச்சாவிங்கிறது என்னது? வடக்கு பீகாரில் உள்ள கங்கைக்கு நேபாள தரைக்கு இடைப்பட்ட பகுதி. ஓகேயா? ஓகே. பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சிபுரத்து வரைக்கும் யார் படையெடுத்து போயிருப்பா? சமுத்திரகுப்தர் படையெடுத்து போயிருப்பார். யாரை தோக்கடிச்சிருப்பா? விஷ்ணுகோபன் அப்படிங்கிற மன்னனை தோக்கடிச்சிருப்பார். ஓகேயா? நம்ம குப்த வம்சத்தை பற்றி பார்ப்போம். குப்த வம்சத்தோட முதல் அரசர் யார்? ஸ்ரீகுப்தர் பார்த்தது தான். கடோத்கஜ இவங்க 2 பேர்த்துக்கும் மகாராஜா அப்படிங்கிற பட்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சந்திரகுப்தருக்கு என்ன பட்டம்? மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற பட்டத்தை அவர் சூடியிருக்கிறாரு. ஓகேயா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தரை பற்றி பார்த்தோம்னா
335லேருந்து 375 வரைக்கும் இருப்பார். நெக்ஸ்ட்டு டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம் 4 அரசர். நம்ம ஆல்ரெடி 6th புக்கில் என்ன பார்த்தோம், வட இந்தியாவில் எத்தனை அரசர்கள், 9 அரசர்களை தோக்கடிச்சிருப்பார். தென்னிந்தியாவில் 12 அரசர்களை அவருக்கு கப்பம் கட்டுற மாதிரிகள் செஞ்சுருப்பார். ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெய்வபுத்திர சகானுசாகி அப்படிங்கிற குஷான பட்டத்தை சூட்டியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். ஓகேயா? அவர் வந்து என்னது, சாகர் அரசு, இலங்கை அரசு போன்ற வெளிநாட்டு அரசுகளுக்கும் கப்பம் கட்டியதாக தெரிகிறது. ஓகே, வெளிநாட்டு அரசுகளும் யாருக்கு கப்பம் கட்டியிருக்காங்க, சமுத்திரகுப்தருக்கு கப்பம் கட்டியிருக்காங்க. ஓகேவா? இந்திய நெப்போலியன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க, சமுத்திரகுப்தர் தான் இந்திய நெப்போலியன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்கப்பா. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த வந்துடுச்சு. இவர் மேற்கு இந்தியாவில் சாக அரசர்களை தோற்கடிக்க முடியவில்லை என்பதால் நேரடி அதிகாரம் கங்கை சமொழி வரைக்கும் தான் இவருக்கு இருந்திருக்கு. இவரால் தோற்கடிக்க முடியாது. ஆனால் இவருடைய பையன் 2ஆம் சந்திரகுப்தர் மேரேஜ் அலைன்ஸ் மூலமாக படையை நிறைய திரட்டி சாக அரசரை தோற்கடிச்சிருப்பார். அதனால தான் 2ஆம் சந்திரகுப்தருக்கு என்ன பேர் உண்டு, சகாரி அப்படிங்கிற பேர் இருக்கும். ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொன்னது தான், இலங்கை அரசர் மேகவர்மன் வந்து இவருடைய சமகாலத்தவர். அவர் வந்து இவருக்கு நிறைய கிஃப்ட் அனுப்பி கயால புத்த மடம் கட்டலாமான்னு கேட்டிருப்பாரு. அவரும் பர்மிஷன் கொடுத்துருப்பாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் அஸ்வமேத யாகம் சமுத்திரகுப்தர் நடத்தியிருப்பாரு. வேறு இன்னொரு அரசரும் குப்த அரசர் சமுத்திரகுப்தர் கூட இன்னொரு குப்த அரசர் அஸ்வமேத யாகம் பண்ணியிருப்பார். யார்? குமாரகுப்தர். ஓகேயா? யாரெல்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணாங்கன்னா சமுத்திரகுப்தர் ப்ளஸ் குமாரகுப்தர். ஓகே. சமுத்திரகுப்தரோட அவைக்கள புலவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹரிசேனன் பார்த்தோம். இவர் வந்து வைணவத்தை ஃபாலோ பண்ணுறாரு. இவர் வைணவத்தை ஃபாலோ பண்ணதுனால புத்த மதத்தையும் ஆதரிக்கிறார். வைணவத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்கள இது பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாரு, புத்தத்தையும் ஆதரிக்கிறார். அதனால தான் வசுபந்து என்ற மாபெரும் அறிஞரை இவர் ஆதரிச்சிருப்பார். ஓகேயா? வசுபந்துவோட சீடர் யாருன்னு கேட்டால் திக்நாகர். ஓகே. இவருக்கு கவிராஜா அப்படிங்கிற பட்டமும் இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், மீனிவாசி இதெல்லாம் 6th புக்லேயே நம்ம பார்த்துட்டோம். நம்ம 2ஆம் சந்திரகுப்தர் 375லேருந்து 415 வரைக்கும் இவர் ஆட்சி புரிஞ்சிருப்பார். யார்? 2ஆம் சந்திரகுப்தர் 40 வருஷம். இவருடைய அண்ணன் யாருன்னா ராமகுப்தர். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ராமகுப்தர் தான் ஃபஸ்ட்டு வந்து அரியணையில் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அரசர் வந்து தோக்கடிக்க வருவாங்க. அவரோட ஒய்ஃபை தூக்கிட்டு போயிடுவாங்க. உனக்கு ராஜ்யம் வேணுமா இல்லை உன் ஒய்ஃப் வேணுமான்னு கேட்டேக்கு எனக்கு ராஜ்யம் தான் வேணும் அப்படின்றவர். உடனே அவருடைய தம்பி தான் 2ஆம் சந்திரகுப்தர் வந்து என்ன, நீலாம் ஒரு அண்ணனா ஒய்ஃப் வேணுமா, ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தர் அவரோட பையனாக நின்றுன்னு சொல்லிட்டு அந்த அரசரை தோக்கடிச்சு இவர் அவரோட ஒய்ஃபை இவர் கூப்பிட்டு வந்து அவரோட அண்ணனை கொண்டுட்டு இவர் கல்யாணம் பண்ணி குப்த அரச வம்சத்தை இவர் தான் ஆழ்வார். ஓகேவா? இந்த ஸ்டோரிலாம் எதில் இருக்குன்னா விசாக தத்திரர் எழுதின முத்ரா ராட்சசத்தில் இருக்கும். ஓகேயா? ஓகே. இந்த இருக்கு பாருங்க. வாகட இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை மணமுடித்து வைத்ததன் காரணமாக சாக அரசர்கள் கூட இவர் வந்து இது பண்ணிப்பார். ஓகே. இதனால் சாக அரசர்களை தோக்கடிச்சிருப்பார் 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே. 2ஆம் சந்திரகுப்தர் ஹீனர், கம்போஜர், கிராதர் போன்ற வடநாட்டு அரசுகளை வென்றார். ஓகே. மதுரா பாடலிபுத்திரம் குறித்து பாக்யான் இது எல்லாமே என்ன சொல்லிப்பானா, ரொம்ப செல்வ செழிப்பாக தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு பாக்யான் சொல்லியிருப்பார். யாரோடைய ஆட்சியில்? 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சியில். தண்டனைகள்லாம் கடுமையாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளோதான். ஓகே. நம்ம இவருடைய நிக்நேம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்யன், சகாரி. ஓகேயா? ஓகே. இவரோட அவையில் தான் நவரத்னங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்காங்க. நவரத்னங்கள் யாருடைய அவைனா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே. இதை நம்ம ஆல்ரெடி 6th புக்லேயே பார்த்துட்டோம். சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர், சமஸ்கிருத புலவர் யாருன்னா ஹரிசேனர், அகராதியை உருவாக்கினவர் யாருன்னா அகராதி ஆசிரியர் அமரசிம்மர், மருத்துவர் யாருன்னா தன்வந்திரி, அதுக்கப்புறம் ஆய்வுத்திரைக்காரர் யாருன்னு பார்த்தோம் 6th புக்கில் விட்டல் பட்டர்னு பார்த்தோம். அப்படியே ரீகால் பண்ணிட்டே வந்துருங்க. ஓகே. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே. நம்ம முதலாம் குமாரகுப்தர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது, அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்று வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட்டு அவருக்கு பேர் நிக்நேம் வந்து சக்கராதித்யர். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸ்கந்தகுப்தரோட முதலாம் குமாரகுப்தருடைய புதல்வர் ஆவார். ஸ்கந்தகுப்தர் வந்து முதலாம் குமாரகுப்தருடைய பையன். ஓகேவா? இவர் தான் கீனர் படையெடுப்பை தடுத்திருப்பாரு. ஆனால் மறுபடியும் 12 வருஷம் கழிச்சு அவங்க வந்திருப்பாங்க, 50 தோற்றுருப்பாங்க. ஓகேவா? ஸ்கந்தகுப்தரோட இறப்புக்கு அப்புறம் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. ஓகேயா? குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். இதில் இன்னொரு பேர் வரும், விஷ்ணுகோபன் யார்? சமுத்திரகுப்தரால் தென்னிந்தியாவில் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன். கடைசி அரசன் யாருன்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர். குழப்பிடக்கூடாது. ஓகேயா? ஓகே. நம்ம குப்தருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஓகேவா? அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 6th புக்கில். அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கடவுளோட பிரதிநிதியாக ஆட்சி செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதனால தான் அவங்களுடைய பேர் என்னென்ன பேர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். மகாராஜா திராஜா பரம பட்டாரக பரமேஸ்வர அப்படிங்கிற சூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பரம தெய்வதனா கடவுளின் பரமபக்தன், பரம பாகவதனா
வாசுதேவ கிருஷ்ணனின் பரமபக்தன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப 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 முக்கியம். என்னன்னா சமுத்திரகுப்தர் புருஷா அப்படிங்கிற பட்ட பேரை சொல்லியிருப்பார். அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர். ஓகேயா? ஒரு தெய்வீக நம்ம ஆல்ரெடி பார்த்தது அவங்க தெய்வீக உரிமை கோட்பாட்டை வச்சு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. தெய்வீக தகுதி நிலையை நிறுவ முயற்சியாக இதை கருதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஓகே, அமைச்சர்கள் அதிகாரிகளை பற்றி சொல்லுவோம் பார்ப்போம். இதில் குமாரமாத்தியாங்கிறது ரொம்ப உயர்நிலையான பதவி. அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே ரொம்ப ஹையர் போஸ்ட் தான் குமாரமாத்தியா. அதாவது இளவரசர் கூட குமாரமாத்தியா அப்படிங்கிற போஸ்ட்டில் இருந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். குமாரமாத்தியாங்கிறது 6 வைஷாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அமத்தியா என்ற சொல் பல முத்திரைகளில் காணப்படுகிறது. குமாரமாத்தியாங்கிறது தான் அமத்தியாக்களில் மிக முக்கிய பதவியாக இருக்குது. இளவரசர்கள் தகுதிக்கு சமமானதாக இருக்குது. ஓகேயா? அப்படின்னா எவ்வளோ பெரிய போஸ்ட்னு பாருங்கள். ஓகே, ஹீனர்கள்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 6th புக்கில். என்னது? நாடோடி பழங்குடியினர். காஸ்பியன் கடலருகில் வாழ்ந்த பழங்குடியின குழுக்கள் தான் என்னது? ஹீனர்கள். இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படின்னு யார் சொல்கிறா? டாசிட்டஸ் சொல்கிறார். ஓகேயா? ஓகே ஓகே அதுக்கப்புறம் வாரிசு அடிப்படையில் இருந்திருக்குது. அதாவது அரச பதவி வந்து என்ன இருக்குன்னா வாரிசு அடிப்படையில் இருந்திருக்குது. ஓகேயா? அதுக்கப்புறம் ஹரிசேனர் வந்து நம்ம ஹரிசேனர் யாருன்னு பார்த்தோம்? அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரோடைய அவை புலவர்னு பார்த்தோம். அவர் தான் அலகாபாத் தூண் கல்வெட்டை எழுதியிருக்காருன்னு கூட பார்த்தோம். இந்த ஹரிசேனருக்கு ஹையர் போஸ்ட்டில் இருந்திருக்காரு பாருங்கள். குமாரமாத்தியா, சந்தி விக்ரகா, மகா தண்டநாயகா அப்படிங்கிற 3 ஹையர் போஸ்ட்டை அவர் வகிச்சிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்து துருவபூதியோட புதல்வர். அவர் வந்து மகா தண்டநாயக்கா துருவபூதியோட புதல்வர். இதில் இருந்தே தெரியுது அவங்க வந்து வாரிசு அடிப்படையில் தான் இருந்திருக்குது. மகா தண்டநாயக்காவா துருவபூதி இருக்காரு. அவரோட பையன் தான் ஹரிசேனர். அவரும் குமாரமாத்தியா, சந்தி விக்ரகா, மகா தண்டநாயக்கா அப்படிங்கிற போஸ்டிங்கை வகிச்சிருக்காரு. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு அமைச்சர்கள் குழுவை பற்றி பார்ப்போம். அலகாபாத் கல்வெட்டு சபா என்ற ஒரு குழு குறித்து சபா என்ற குழு குறித்து கூறுறது எதுனா அலகாபாத் கல்வெட்டு. ஓகேயா? அதுக்கப்புறம் மகா சந்தி விக்ரகாங்கிற அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்திருக்காரு. இவர் வந்து என்னென்னா அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். யாருன்னா மகா சந்தி விக்ரகா. ஓகேவா? மகா சந்தி விக்ரகா. சந்தி வந்து ரொம்ப அமைதியாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீதித்துறை இராணுவம் அதில் பொறுப்பு வகித்தவர் யாருன்னா தண்டநாயக்கா, மகா தண்டநாயக்கா. அக்கினிகுப்தருங்கிறவர் யாருன்னா மகா தண்டநாயக்கா அப்படிங்கிற போஸ்ட்டை அவர் வகிச்சிருக்காரு. அலகாபாத் கல்வெட்டு எதை சொல்லுதுன்னா 3 மகா தண்டநாயக்கரை பற்றி சொல்லுது. ஓகேயா? ஓகே, பேரரசோட பிரிவுகள் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தது தான். பேரரசு வந்து என்னென்னு பிரிக்கப்படுது? தேசம் அல்லது புக்தி. தேசம் வந்து என்னதான் பிரிக்கப்படுகிறது? விஷயா வந்து என்னது? கிராமம். பேரரசை யார் ஆட்சி செய்வா? அரசர். தேசம் அல்லது புக்தியை உபாரிகா. விஷயா வந்து விஷயபதி. கிராமத்தை வந்து கிராமிகா, கிராம தேசா. ஓகேவா? ஓகே, தாமோதர்பூர் செப்பேடுகளில் 3 உபாரிகாக்கள் பற்றி சொல்லுது. ஓகேவா? 3 உபாரிகாக்களுக்கு மகாராஜா அப்படிங்கிற பட்டம் இருந்ததை எது சொல்லுதுன்னா தாமோதர்பூர் செப்பேடு. இந்த செப்பேடு வரதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. கூற்றில் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் குப்த ஆண்டு 165 என்ற தேதியிட்ட புத்தகுப்தருடைய 200 கல்வெட்டு காளிந்தி மற்றும் நர்மதை நதிகளை ஆட்சி செய்த பாலாதித்யரை பற்றி சொல்லும். ஓகேயா? இதை லைட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாகங்கள் என்னது? விதி, பூமி, பதகா, பீடா இதெல்லாம் கீழே. நம்ம இதில் லோக்கல் பஞ்சாயத்து மாதிரிக்கல அந்த இது. ஓகேவா? கிராமிகா, கிராம திஷா இதெல்லாம் இது நம்ம பார்த்தது தான். இதை பாருங்கள். புத்தகுப்தர் காலத்து தாமோதர்பூர் செப்பேடு மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரணை குறித்து குறிப்பிடுகிறார். எனது தாமோதர்பூர் செப்பேடு தான் அஷ்டகுல அதிகாரனை பற்றி சொல்கிறதுன்னா தாமோதர்பூர் செப்பேடு. ஓகேயா? அதுக்கப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு யாருடைய பீரியட்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்து கல்வெட்டு தான் சாஞ்சி கல்வெட்டு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இராணுவத்தை பற்றி பார்த்தா பாலாதிகிருத் இது நம்ம ஆல்ரெடி 6th புக்கில் பார்த்தது தான். பாலாதிகிருத்தியான காலப்படை, மகா பாலாதிகிருத்தியான என்னது? குதிரைப்படை. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு தண்டபாசிகாங்கிறது என்ன? காவல்துறை அலுவலகமாக இருக்கலாம், அதாவது காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மகாபிரதிகாரான அரண்மனை காவலர்கள், கத்தியத்த பகிதான அரச சமையலறை கண்காணிப்பாளர்கள். இப்படி உள்ளது நல்லா பார்த்துக்கோங்கப்பா. கேட்குறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகே, துடகாங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். ஒற்றர்கள். நெக்ஸ்ட்டு பொருளாதார நிலைகளை பற்றி பார்ப்போம். குப்தர்னாலே இந்த காமந்தகல்னா நீதிசாரா ஃபஸ்ட்டு வந்துடும். ஏன்னா அதான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு அரசு ஆவணங்களை பாதுகாத்தவங்க பேர் என்னென்னா அசுபதில் திக்கிறதா. நெக்ஸ்ட்டு ரன்யவஸ்தி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரன்யவஸ்தி அப்படின்னா அதோட மீனிங் என்ன? கட்டாய உழைப்பு. ஓகேயா? ஓகே, இனி நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயறு, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் அவங்க வந்து பயிரிட்டிருக்காங்க. வராகமிகிரர் வந்து பல மரங்களை வளர்க்கறதை பற்றி சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகார்பூர் செப்பேடு அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லுது. ஓகேயா? அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு என்ன செப்பேடு சொல்லுன்னா பகார்பூர் செப்பேடு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஓகே, அதுக்கப்புறம் பகார்பூர் செப்பேடுகளின்படி உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் பற்றி
யார் சொல்கிறேன்னா மாவட்டத்தோட லேண்டை மாற்றி விட்றது பற்றி யார் சொல்கிறேன்னா உஸ்தபாலா. ஓகேவா? அப்படின்னு எது சொல்லுதுன்னா பகாத்பூர் செப்பேடு. அதே பகாத்பூர் செப்பேடு தான் நமக்கு என்ன சொல்லுது, அரசர் தான் நிலத்தோட ஒரே உரிமையாளர்னு சொல்லுது. ஓகேயா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ஷேத்ரா அப்படின்னா என்னது, நமக்கு பயிரிடக்கூடிய நிலம். கிலா அப்படின்னா தரிசு நிலம், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். அப்ரகாதான காடலது தரிசு நிலம். வாஸ்தினா குடியிருக்க தகுந்த, அபட சகாரனா மேய்ச்சல் நிலம். 6th புக்கில் வஸ்தின்னு இருக்கும், இதில் வாஸ்தின்னு இருக்கும். சின்ன சின்ன இதான் பார்த்துக்கோங்க அதெல்லாம். ஓகேயா? ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட். ஓகேயா? இதை பார்த்துருவோம். நிவிதர்மானா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம். ஓகேயா? நிவிதர்ம அக்ஷயனா நிரந்தரமான அறக்கட்டளை, அதுலேருந்து வர வருவாயை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதை மற்றவங்களுக்கு விற்கவோ எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்ரதா தர்மானா வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமையும் கிடையாது. அப்ரதா தர்மானா பூமி சித்ராயன்னா ஃபஸ்ட்டு தரிசாக இருக்க லேண்டை யார் சாகுபடி நிலமாக மாற்றுதாங்களோ அவங்களுக்கு வந்து வரி கிடையாது, குத்தகையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. ஓகேயா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அக்ரஹார மானியம். ஏனைய நிலக்குடைகள் என்னென்னா, அக்ரஹார மானியம்னா பிராமின்ஸ்க்கு கொடுக்குறது. தேவகிரகார மானியம்னா கோவில் மராமத்து வழிபாடு, அதாவது கோவிலுக்கு லேண்டை கொடுக்குறது. ஓகேயா? தேவகிரகம்னா கோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்ரஹாரம்னா பிராமின்ஸ். சமயச்சார்பற்ற மானியம்னா நிலப்பிரபுக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வரி பற்றி பார்த்துருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் கண்டென்ட் 3 பாக்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஓகே, பாகானா விளைச்சலுக்காண்டி அரசர் 6ல் ஒரு பங்கு, அதான் பாகா. போகானா போகம், அதாவது எவ்வளோ போகம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பழங்கள், விறகு, பூக்கள், இதெல்லாம் அவங்க விளைந்ததை கொஞ்சம் போய் கொடுக்குறது. கரா அப்படிங்கிறது ஒடுக்குமுறை வரியாக இருந்திருக்குது. ஓகே, சாரி, கராங்கிறது குறிப்பிட்ட கால இடையில் விதிக்கப்பட வேண்டிய வரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பலிங்கிறது என்ன, ஒடுக்குமுறை வரி. ஃபஸ்ட்டு விருப்பப்பட்டே மக்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இது கம்பல்சரி கட்டாயப்படுத்தி வாங்குற வரிகள் இருக்குது. உதியங்காங்கிறது என்ன, காவல் நிலையங்கள் பராமரிப்பிற்காக கொடுக்கப்பட்ட வரி. உபரிகரானா இது வந்து ஒரு கூடுதல் வரி. ஹிரண்யா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிரண்யானா தங்க நாணயங்கள் மீதான வரி. ஓகேயா? அதுக்கப்புறம் வாதபூதானா ஓகே குப்தா வந்துருச்சு. வாதபூதானா காற்று ஆவிகளுக்கு கொடுக்கப்பட்ட வரி. ஓகேயா? காற்றுக்கும் ஆவிக்கும் கொடுக்கப்படுற வரி தான் வாதபூதா. நெக்ஸ்ட்டு ஹலிவகரா அப்படின்னா கலப்பை. சுல்கானா சுங்க நுழைவு வரி. நிலப்பதிவின் அதுக்கப்புறம் கிளிப்தா உபகிளிப்தான நிலப்பதிவின் போது இது பண்ணுற வரி. ஓகேவா? லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேயா? ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் பாசனத்தை பற்றி பார்த்தோம். நாரத ஸ்மிருதி என்ற நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா, அதுக்கப்புறம் பாசனத்திற்கு உதவிய கரா, இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜலநிர்கமா அப்படிங்கிறது இருந்ததா, தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜலநிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததா யார் சொல்லியிருக்கா, அமரசிம்மர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சுதர்சனா ஏரி, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு விவசாயிகளின் நிலை ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு, நிறைய டேக்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம எப்படி இருக்க முடியும் நல்லா. ஓகே, சுரங்கமும் உலோகவியலும். இவங்களுக்கு என்னென்னா உலோக தொழில், சுரங்க தொழில் தான் ரொம்ப முதன்மையான தொழிலாக இருந்திருக்குது. ஓகே, அதுக்கு சான்று என்ன, மெக்ரோல் இரும்புத்தூண் கல்வெட்டு தான் உதுப்பினார் உலகத்தில் உள்ளது. நெக்ஸ்ட்டு சிரேஷ்டி, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சிரேஷ்டி, சார்த்தவாகா. சிரேஷ்டினா ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்கிறது, சார்த்தவாகனா ஊர் ஊராக போய் வணிகம் செய்கிறது. நெக்ஸ்ட்டு நாரத ஸ்மிருதி பிரகஸ்பதி ஸ்மிருதி, இது வந்து வணிக குழுக்களோட அமைப்பை பற்றி சொல்லுது. அவ்வளோதான், வேறு என்னது முக்கியம். நிதியுடன் குப்தர் பீரியடில் கந்து வட்டி இருந்திருக்குன்னா கண்டிப்பாக இருந்திருக்குது. ஓகேவா? அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தாலும் அந்த டைமில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உடன்கட்டை ஏறும் வழக்கம் குப்தா பீரியடில் இருந்திருக்கு. ஓகேயா? ரொம்ப மோசமான முறையில் இருந்திருக்கு. ஓகே, மேற்கு கரையில் என்னென்ன துறைமுகம்லாம் இருக்குன்னா கல்யாண் சால் அப்படிங்கிற வணிக துறைமுகம் இருக்குது. அதுக்கப்புறம் மலபார், மங்களூர், சலோபடனா, நயோபடனா, பந்தேபடனா ஆகிய வணிக சந்தைகள் இருக்குது. கிழக்க நமக்கு ஒன்று தான், தாமிரலிப்தி மட்டும்தான். அவ்வளோதான். அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, பாக்கியன் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், வேறு என்ன முக்கியம் இதில். ஓகே, பண்பாட்டு மலர்ச்சி, அவங்களுடைய பண்பாட்டை பற்றி பார்ப்போம். ஓகேவா? இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். நாகரபாணி, திராவிடபாணி, வேசரபாணி. ஓகே, ஞாபகம் வந்துருச்சு. நாகரா, அதுக்கப்புறம் வேசரா, திராவிடா. இதில் திராவிட வந்து தெற்க, வேசரா வந்து சென்டர். சாளுக்கிய மரபினர் வந்து இந்த வேசரபாணியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நாகரா வந்து வடக்க. ஓகேவா? அவ்வளோதான். இதில் குப்தர் வந்து என்னென்னா நாகரபாணியும் திராவிட பாணியும் கலைகள் வளர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே,
நெக்ஸ்ட்டு குடைவரை கட்டுமான கோயில்கள். இது எந்தெந்த ஊர்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். குடைவரை கோயில்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா அஜந்தா, எல்லோரா, பாக். இதில் அஜந்தா எல்லோரா எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது. பாக் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரி வந்து ஒடிசாவில் இருக்குது. இங்கெல்லாம் குடைவரை கோயில்கள் இருந்திருக்கு. யார் பீரியடில்? குப்தா பீரியடில். ஓகேயா? ஓகே, இது அவங்களுடைய ஸ்ட்ரக்சர். கட்டுமான கோயில்கள் எப்படி இருந்திருக்குன்னா தட்டையான கூரை, கட்டுமான கோயில்களோட சிறப்பம்சம் கொடுத்துருக்காங்க. என்னதுலன்னா தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள். ஓகேயா? இப்படி சதுரமாக தான் இருக்கும் கோயில். நெக்ஸ்ட்டு விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள். நெக்ஸ்ட்டு வளைகோட்டு கோபுரம் இப்படி இருக்க கோயில்கள். நெக்ஸ்ட்டு செவ்வக வடிவ கோயில்கள். நெக்ஸ்ட்டு வட்ட வடிவ கோயில்கள். அந்த கோயிலே வட்ட வடிவமும் அப்படி இருக்கும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்தூபிகள். ஸ்தூபிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். சமத், ரத்னகிரி, மிர்பூர்கான். இதில் சமத் வந்து எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம், ரத்னகிரி வந்து ஒடிசா, மிர்பூர்கான் வந்து சிந்து. இந்த இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். சிற்பங்கள், கல் சிற்பங்கள். இது வந்து சாரநாத்தில் உள்ள ஒரு புத்த சிலையை வச்சு இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உலோக சிற்பங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஆல்ரெடி பார்த்தது தான் 6th புக்கில். என்னது? புத்தருடைய 18 அடி செம்பு சிலை. இது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. சுல்தான்கஞ்சில் 7 அடி. 7.5னா சுல்தான்கஞ்சி, 18னா என்னது? பீகார். ஓகேயா? பீகாரில் நாலந்தா. நாலந்தா வந்து 18, 7 அடி வந்து சுல்தான்கஞ்சி. ஆல்ரெடி நாலந்தாவில் நம்ம என்ன பார்த்தோம்? 3 லைப்ரரிஸ் இருக்குது, 8 மகா பாடசாலை இருக்குது. ஓகேயா? இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டே வாங்க சைட் பை சைடு. நெக்ஸ்ட்டு ஓவியங்கள். ஓவியங்கள் என்னது? ஓவியங்கள் என்னது? அஜந்தா, பாக், பதாமி அப்படிங்கிற இடங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபெரஸ்கோ டைப் ஓவியம் குப்தர் பீரியடில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெரஸ்கோ ஓவியங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா ஃபெரஸ்கோ ஓவியம் வந்து சோரோட பூச்சி ஈரமாக இருக்கும்போதே வரைவாங்க. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் அவங்க இதில் கட்டடக்கலையில் பார்த்தோம்னா குப்தர் காலத்து மண்பாண்டங்கள் என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன மண்பாண்டங்கள் என்ன? சிவப்பு மண்பாண்டங்களாக இருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு சமஸ்கிருத இலக்கியம். சமஸ்கிருத இலக்கியம் என்ன? சமஸ்கிருதம் தான் அலுவல் மொழியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கோ தான். நெக்ஸ்ட்டு சமஸ்கிருத இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க? பாணினி எழுதின அஷ்டத்தியாயி. அஷ்டத்தியாயி அப்படிங்கிறத யார் எழுதியிருக்காங்கன்னா பாணினி. பாணினி வந்து அஷ்டத்தியாயி. பதஞ்சலி வந்து என்ன நூல் எழுதியிருக்காங்கன்னா மகாபாஷ்யம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு சந்திரகோமியர் வந்து சந்திர வியாகரணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புராணங்களும் இதிகாசங்களும் பார்ப்போம். ஓகே, புராணங்களும் இதிகாசங்களும். புத்த இலக்கியம். புத்த இலக்கியம் வந்து எதில் இருக்குன்னா பாலி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. தக்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான புத்த நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னா வசுபந்து. வசுபந்துவோட சீடர் யார்? திக்நாகர். ஓகேயா? நெக்ஸ்ட்டு சமண இலக்கியம் பார்ப்போம். சமண இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விமலா அப்படிங்கிறவங்க என்னென்ன நூல் எழுதியிருப்பாங்கன்னா சமண ராமாயணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சித்தசேனா திவாகரா. அதில் வந்து தர்க்க நூல் யார் எழுதியிருப்பா? வசுபந்து எழுதியிருப்பாங்க. இதில் சித்தசேனா திவாகரா வந்து தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளமிட்டார்னு இருக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு சமயசாரா இலக்கியம். சமயம் சாரா இலக்கியம் என்னது? சமுத்திரகுப்தர் கவிராஜா அப்படின்னு புகழ்பட்டார். இது தெரியும். காளிதாசர், அமரசிம்மர் இதெல்லாம் அவங்க அவையில் உள்ள நவரத்னங்களில் ஒருத்தங்க. நெக்ஸ்ட்டு காளிதாசர் என்னென்ன நூல்னா சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம் ஊர்வசியம் அப்படிங்கிற நாடகங்கள் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மிருச்ச கடிகம். அதோடைய ஆசிரியர்னா சூத்திரகர். முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் இதோடைய ஆசிரியர்னா விசாகதத்தர். ஓகேயா? இதில் இந்த மிருச்ச கடிகம் வந்து ஒரு நகைச்சுவை நூல். நகைச்சுவையும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட்டு பிராகிருத மொழியும் இலக்கியம். பிராகிருத மொழி இலக்கியம் வந்து குப்தர்கள் காலத்தில் பிராகிருத மொழியோட பல்வேறு வடிவங்கள் உருவாயின. அது என்னென்னு பாருங்கள். மதுராவில் பேசின பிராகிருத மொழி வந்து சூரசேனி. ஓகேயா? அவுத் பண்டேல்கண்ட் அப்படிங்கிற பிளேஸில் பேசின பிராகிருத மொழிக்கு நேம் என்ன? அர்த்தமகதி. நவீன பீகாருக்கு மகதி வடிவம். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மதுரானா சூரசேனி. நெக்ஸ்ட்டு அவுத்னா அர்த்தமகதி. நெக்ஸ்ட்டு பீகாருக்கு வந்து வெறுமகதி. ஓகேவா? பீகார் வந்து வெறுமகதி. ஓகே, அதுக்கப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகம் அது ஆல்ரெடி பார்த்தது தான். 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 1200 வரைக்கும் இருந்திருக்குது. ஃபஸ்ட்டு குப்தர்களால் ஆதரிக்கப்பட்டது. அடுத்து ஹர்ஷர் வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பக்தியார் கில்ஜினால் அது அழிக்கப்பட்டாச்சு. ஓகேயா? அதுக்கப்புறம் 1200 அது யார்? பக்தியார் கில்ஜி வந்து அழிச்சிருப்பார். பக்தியார் கில்ஜி. ஓகேயா? யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாகவும் இது இருக்குது. ஓகே, இது நம்ம பார்த்ததா. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசோட ஆதரவுலாம் அதுக்கப்புறம் ஹர்ஷர் ஆதரவுலையும் நாலந்தா பல்கலைக்கழகம் செழிப்பாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றின முறையான அகலாய்வு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1915. ஓகேயா? அது வந்து அதோட பரப்பளவுனா 12 ஹெக்டேர். அதாவது 12 ஹெக்டேர் இருக்குது. அதுக்கப்புறம் மடாலயங்கள் எத்தனை? 11 மடாலயங்கள் இருக்குது. 11 மடாலயங்கள், 6 செங்கல் கோவில்கள் இருக்குது. நம்ம 6th புக்கில் என்ன பார்த்தோம்? 3,
8 ஓகேவா. 3 வந்து என்னது லைப்ரரி, 8 மகா பாடசாலை. இங்கே 11 11th புக்கில் 11 மடாலயங்கள் கொடுத்துருக்காங்க, 6 செங்கல் கோவில்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேயா. 30 ஏக்கர் அதோடைய பரப்பளவு. நம்ம குப்தர் கால அறிவியல் வானவியல் பார்ப்போம். ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருப்பா? ஆரியப்பட்டர் எழுதியிருப்பார். சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூலை ஆரியப்பட்டர் எழுதியிருப்பார். இதில் சூரிய கிரகணங்களை பற்றி சூரிய கிரகணங்களை பற்றி ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பார். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆரியப்பட்டர். பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சொல்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச முதல் வானவியாளர் யார்? ஆரியப்பட்டர். இவர் வந்து ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வராகமிகிரர். வராகமிகிரர் வந்து 6ஆம் நூற்றாண்டு. அவருடைய நூற்றாண்டு எதுனா 6ஆம் நூற்றாண்டு. வராகமிகிரர் நூற்றாண்டு என்ன? 6ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து என்ன நூல் எழுதியிருக்காரு? பிருகத் சம்கிதா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் சாதகா இதெல்லாம் இவருடைய மற்றொரு நூல்கள். ஓகேவா. இதில் பிருகத் சம்கிதாவில் அவர் புவியியல், தாவரவியல், வானவியலை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரம்மஸ்புத சித்தாந்தா. ஓகே. பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்டகாத்தியகா அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மருத்துவ அறிவியல். மருத்துவ அறிவியலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஹஸ்தி ஆயுர்வேதா அப்படிங்கிற விலங்குகளுக்கான மருத்துவ நூல். ஹஸ்தி ஆயுர்வேதா அப்படிங்கிறது யார் எழுதின நூல்னா பாலகாப்பி எழுதின நூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலகாப்பி எழுதின நூல்னா ஹஸ்தி ஆயுர்வேதா. இதுதான் விலங்குகளுக்கான மருத்துவ நூல். ஓகேயா. ஓகே. நெக்ஸ்ட்டு குப்த பேரரசோட வீழ்ச்சி. குப்த பேரரசோட வீழ்ச்சி பற்றி நம்ம சொல்லணும்னா குப்த வம்சத்தோட கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். ஒரு திறமையான அரசர் இல்லாமல் தான் அது வீழ்ந்து போயிருக்கும். ஓகேயா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களை விரட்டுவதில் வெற்றி பெற்றாலும் அதன் விளைவுகள் வந்து என்ன ஆயிடுச்சு? திருப்பி திருப்பி போர் புரிய அவங்களுடைய கருவூலம் காலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த படையெடுப்புனால சிற்றரசர்கள் அவங்களுடைய பலவீனம், அதனால தான் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த பாக்ஸை ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம குப்த இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.